அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் அனைத்து பாவத்தை போக்கும் சர்வ ஏகாதசி நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த சர்வ ஏகாதசியானது செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை மதியம் 1:20 தொடங்கி செப்டம்பர் மாதம் 28, 2024 சனிக்கிழமை அன்று மதியம் 2:50 முடிவடைகிறது. இந்த ஏகாதசி விரதத்தை இந்திரா ஏகாதசி விரதம் என்று அழைக்கப்படுகிறது. சாகாவரம் பெறுவதற்காக அசுரர்களும் தேவர்களும் இணைந்து திருப்பார்கடலை கடைய சிவபெருமானின் மகளாக விளங்கும் வாசுகி பாம்பையும் மற்றும் மந்திர மலையையும் மத்தாக பயன்படுத்தி திருப்பார்கடலை கடைந்தனர். அப்பொழுது அந்த மந்திர மலையானது கடலுக்குள் மூழ்கவே அதை பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்கள் கூர்ம அவதாரம், அதாவது ஆமை அவதாரம் எடுத்துக்கொண்டு அந்த மந்திர மலையை தனது முதுகில் சுமந்து கொண்டார். அடுத்ததாக கடைவதற்கு ஏற்றாற்போல் அந்த மந்திர மலையை தூக்கி பிடித்து கொண்டார். அப்பொழுது வாசுகி பாம்பின் மூலம் இடப்புறமாகவும் வலப்புறமாகவும் அந்த வாசுகி பாம்பை கயிறாக மாற்றி அந்த மந்திர மலையை சுழற்றினார்கள். முதலில் கடலில் நஞ்சுக்கள் வெளிப்பட்டன. அப்பொழுது இவர்களின் சுழற்சியால் வலி தாங்க முடியாத வாசுகி பாம்பானது கடலில் தன்னுடைய முழு விஷத்தையும் கக்கியது. கடலில் இருக்கும் நஞ்சும் வாசுகி பாம்பின் விஷமும் ஒன்றாக சேர்ந்து கடலில் ஆழகால விஷமாக மாறியது. அதனை சிவபெருமான் அவர்கள் உண்டு இந்த தேவர்களை காத்தார். மறுபடியும் நீங்கள் சென்று அந்த சாகா மருந்தான அமிர்தத்தை எடுத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார் சிவபெருமான் அவர்கள். மறுபடியும் திருப்பார்கடலை கடைய ஆரம்பித்தனர். அப்பொழுது அந்த அமிர்தமானது வெளிப்பட்டது. இந்த அமிர்தத்தை உண்டால் சாகாவரம் அனைவரும் அடைந்து விடுவோம் என்று தேவர்கள் அனைவரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த அமிர்தம் வெளிப்பட்ட நாளே இந்த சர்வ ஏகாதசி நாளாகும். இதனால் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக அனைவருக்கும் அமைந்தது. விஷ்ணு பெருமானின் உதவியால் இந்த அமிர்தம் தோன்றியது. இப்படி சிறப்பு மிக்க இந்த நாளே சர்வ ஏகாதசி நாளாகும். இந்த நாளை தான் பூமியில் ஏகாதசி நாளாக பார்க்கப்பட்டு பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்களை மனதார வேண்டிக் கொள்கிறார்கள். மேலும் நீங்கள் பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்களின் கோவிலுக்கு இந்த சர்வ ஏகாதசி நாளில் நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டும். செல்லும் போது மறக்காமல் உங்கள் நெற்றியில் திருநாமம் இட்டு கொண்டுதான் செல்ல வேண்டும். இந்த திருநாமத்தை விஷ்ணு பெருமான் அவர்களை மனதார வேண்டிவிட்டு அதன் பிறகு இந்த திருநாமத்தை நீங்கள் இட்டுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு கருடாழ்வார் அங்கு இருப்பார். கருடரையும் நீங்கள் மனதார வணங்கிவிட்டு வழிபட வேண்டும். உங்கள் குழந்தைகளையும் இந்த ஆலயத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அவர்கள் படிக்கின்ற அந்த புத்தகத்தையும் இறைவன் மடியில் வைத்த பின்பு குழந்தைகளுக்கு கொடுங்கள். இதனால் அவர்கள் மகாவிஷ்ணு போன்ற இறைவனை போன்று அதீத புத்திசாலியாக உங்கள் வீட்டு குழந்தைகள் மாறுவார்கள். இந்த புனித தன்மைக்காகத்தான் இந்த சர்வ ஏகாதசி நாளில் நீங்கள் கட்டாயம் விரதம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு சர்வ ஏகாதசி நாளன்று அதிகாலையில் எழுந்து நன்றாக குளித்து முடித்துவிட்டு உங்கள் பூஜை அறையில் உள்ள ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களின் திருவுருவ படத்திற்கு பூஜைகள் செய்ய வேண்டும். அடுத்ததாக மலர்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும். இந்த சர்வ ஏகாதசி நாளில் காலையில் இருந்து மாலை வரை உணவு ஏதும் எடுத்துக்கொள்ளாமல் அந்த பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்களை நினைத்து கொண்டு நீங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் இந்த நாட்களில் மௌன விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். இந்த சர்வ ஏகாதசி விரதத்தை நீங்கள் குழந்தை வரத்திற்காகவும் மற்றும் உங்களுடைய வீட்டுகளில் இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் வேண்டியும் முன்னோர்கள் செய்த பாவத்தை தீர்க்கவும் இந்த சர்வ ஏகாதசி விரதம் பொதுமக்களால் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் நீங்கள் தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி உணவு இல்லாமல் இருக்க முடியாது என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் பால், பழங்கள் போன்றவற்றை முதியோர்களாக இருந்தால் உண்ணலாம். குறிப்பாக நீங்கள் வீட்டில் உள்ள திருமண ஆன ஆண் மற்றும் பெண் இருவரும் கட்டாயம் இந்த சர்வ ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ளலாம். உங்களுடைய பாவ கணக்குகள் அதிகமாக தீர்க்கப்படுகிறது என்று விஷ்ணு பெருமான் அவர்களே கூறியுள்ளார்கள். இதற்காக சர்வ ஏகாதசி நாள் என்று நீங்கள் கட்டாயம் விரதம் இருங்கள். நீங்கள் இந்த விரதம் செய்வதற்காக நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். அப்படி நீங்கள் புளியோதரையும் மற்றும் பழங்கள் மட்டும் இருந்தாலும் இதனை நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாம்.
அன்றைய நாளில் மாலை வேளையில் சர்வ ஏகாதசியில் முடிந்தவுடன் போதுமான அளவு உணவை உட்கொள்ளலாம். இந்த சர்வ ஏகாதசி நாளில் இறைவனை வணங்கிவிட்டு இந்த சர்வ ஏகாதசி நாளில் நீங்கள் விரதம் இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்றால், அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கோபம், பொறாமை போன்ற எந்த ஒரு குணங்கள் இருந்தாலும் பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் அனைத்தையும் முறிவடைத்து உங்களுடைய பாவ கணக்குகளை முறிவடைத்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தருவார். மேலும் திருமண தம்பதிகள் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக இருந்து பிரிந்து இருந்தால் இந்த சர்வ ஏகாதசி விரதம் இருப்பதால் அனைவரும் ஒன்று சேரும் வாய்ப்பு உள்ளது. மேலும் மனிதர்களிடையே காம உணர்வு அதிகமாக இருந்தாலும் இந்த சர்வ ஏகாதசி விரதம் படிப்பதால் உங்களுக்கு நல்ல எண்ணங்களை கொடுப்பார்கள் பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் நல்ல வாழ்க்கையும் தேடி கொடுப்பார். உங்களுடைய செல்வ வளம் அதிகரிக்க பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்களின் மனைவியான லக்ஷ்மி தேவியின் திருவுருவப் படத்தை வைத்து இந்த சர்வ ஏகாதசி நாளில் நீங்கள் விரதத்தை மேற்கொண்டு வந்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மேலும் நீங்கள் இந்த நாளில் பெருமாள் கோயிலுக்கும் சென்று வழிபடலாம். அன்னதானம் செய்வது சிறந்தது. இந்த ஏகாதசி வழிபாட்டில் இது முன்ஜென்ம பாவம் செய்த பாவங்களும் மற்றும் முன்னோர்களின் பாவங்களை போக்கும் ஒரு சிறந்த திருநாள் இந்த சர்வ ஏகாதசி நாளாகும். இந்த விரத நாட்களில் நீங்கள் துளசியிலேயே கட்டாயம் இந்த பூஜையில் கலந்து கொள்ள வைக்க வேண்டும். மகாலட்சுமி படங்களையும் மாலையிட்டு சுத்தபத்தமாக பக்தியுடன் திருவிளக்கேற்றி மகாலட்சுமி அவர்களை வணங்க வேண்டும். நல்ல செல்வங்களை பரம்பொருள் லட்சுமி அவர்கள் கொடுப்பார்கள். காயத்ரி மந்திரத்திற்கு மிஞ்சிய மந்தம் ஏதுமில்லை, ஏகாதசிக்கு விரதத்திற்கு மிஞ்சிய விரதம் ஒன்றுமில்லை என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள். இந்த புனித நாட்களில் கட்டாயம் நீங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் இந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். மேலும் இந்த சர்வ ஏகாதசி நாளில் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று நீங்கள் புரட்டாசி மாத பூஜைகளில் நீங்கள் கலந்து கொண்டு வரலாம். நீங்கள் இந்த நாட்களில் பரம்பொருள் பெருமாள் அவர்களை வழிபடுவதன் மூலம் சனி தோஷங்களும் நீங்கும். சனி பகவான் பிடியில் இருந்தும் தப்பித்து கொள்ளலாம். இந்த நாட்களில் சனி பகவானின் வக்கிர பார்வை நம்மீது படலாம். பரம்பொருள் பெருமாள் அவர்கள் வணங்குவதன் மூலம் அந்த பார்வையின் சக்தி குறையும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.